ஒன்று இடுப்புக்கு ஒன்று காலுக்கு மேலே வந்து ஒரு தாப்பா மாதிரி போட்டு தூங்குவார். ஒரு நாள் அந்த விரிஞ்சதுன்னா தண்ணி வந்து கல்லுக்கு கீழே போயிடும். தண்ணி மழை பெஞ்சாலும் வெயில் பெஞ்சாலும் மேலே வந்து தாப்பா பட்டதுனால மேலே படைய நிம்மதியாக தூங்குவார். ஒரு நாள் காலைல எழுந்திரிச்சோடனே அந்த கல்லை போட்டு உட்காருவாங்க. ஒரு நாள் வந்து வேட்டையாட ஒரு ராஜா வந்தாங்க. ராஜா பார்த்தாங்க, பாவம் இந்த முடிவு இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி வசதியாக நம்ம இருக்கோம், அவங்க இப்படி இருக்காங்களே, வா நம்ம ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு போய் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு ராஜ்யத்துக்கு போய் ரெண்டு பேரை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எழுப்பி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ 2 கல் அந்த தாழ்பாயை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நினச்சது, ஏன் எல்லாம் எடுத்துக்கிறான், உள்ளுக்கல் நினச்சது ஒன்றும் சொல்லாமல் கூப்பிட்டு போனாங்க. அவர் குடுன்னு ஓடி வந்து ராஜா வந்து நிறைய உணவு பற்றி எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாரு. சாப்பிட்டுட்டு அந்த தங்கு பெட்டிலாம் நைட் ஆகிடுச்சு, தூங்க போகிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல தூங்கிக்கோங்க, நிம்மதியாக வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ராஜா. அதுக்கப்புறம் வந்து அந்த 3 கல்லையும் தங்கக்கு மெத்தை மேலே போட்டு படுத்து தார்பாயை போட்டு தூங்குறாரு, காற்றுல இருக்கிற மாதிரி. ராஜா காலைல இருந்துச்சுன்னே பார்க்கலாம் வந்து அதில் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ராஜா சொன்னார், உங்களுக்கு எங்கே நிம்மதி இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு நிம்மதி எதாவது பண்ணனா நான் உங்களுக்கு எதாவது கெடுதல் பண்ணனா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எங்கே இருந்ததா சந்தோஷம்லாம் இருக்குது, நான் வந்து ஒன்றும் குறவே இல்லை, எனக்கு பொருட்கள் இருக்குல்ல, வெளியில் இருக்க பொருட்களில் மனசில் ஒரு இடத்துல எனக்கு சந்தோஷம் இருக்குது,